இன்றைய நாள் நமக்காக தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கின்றார் சத்திய வேத பகுதி பரிசுத்த யோவானுக்கு எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 20 நாம் வாசிக்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இன்றைய நாள் நமக்காக தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கின்றார் சத்திய வேத பகுதி பரிசுத்த யோவானுக்கு எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 20 நாம் வாசிக்கிறோம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். தேவன் திருவார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. இதோ இயேசு வருகிறார் என்று மார்த்தாள் கேள்விப்பட்ட போது அவருக்கு எதிர்கொண்டு போய், மரியாளோ வீட்டிலே உட்கார்ந்திருந்தாள். அவருக்கு எதிர்கொண்டு போனால் யார் ஓடுறாங்க? முதல்ல ஆண்டவருடைய சமூகத்தை பார்க்கறதுக்கு மார்த்தாள் தான் ஓடுறாங்க. உலக கவலைகள் அதிக அவளுக்கு. அந்த துயரம் நிறைந்த வாழ்க்கை. 2 சகோதரிகள், 1 சகோதரன். அந்த வீட்டில் 2 பிள்ளைகளும் 1 பையனும். தாய் தாப்பன் பற்றி அங்கு குறிப்பிடவில்லை. 2 பேரும் அங்கே இல்லை. தாயும் மரித்து போனார், தந்தையும் மரித்து போனார். 2 பெண்களும் 1 சகோதரனோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார். எத்தனை கவலை இருக்கும் யோசித்துப்பார். எத்தனை வேதனை இருக்கும். தாயும் தகப்பனும் இல்லை என்கின்ற போது அந்த வீட்டில் அநேக கவலைகள் நிறைந்தவர்களாக அவர்கள் ஜீவித்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த எல்லாவற்றையும் சிந்தனையோடு இளைய மகள் மரியாள் யோசித்துக் கொண்டே தன் பணிகளிலே கவனமாக நின்று கொண்டிருக்கிறார். எல்லாவற்றையுமே இழந்து போன, இனி இருப்பது என்ன? இதுதான் அவர்களுடைய வேதனை. எல்லாவற்றையும் இழந்து போயிருக்கிறேன். பெற்றவர்களை இழந்தேன். உறவுகள் யாரும் வரமாட்டார்கள். இருந்தால்தான் உறவுகள், இல்லை என்றால் அவர்கள் எல்லாம் உறவுகள் அல்ல, விறகுகள். நம்மளை எரிப்பதற்கு தயாராகிருப்பார்கள். இருந்தால்தான் உறவுகள், இல்லை என்றால் விறகுகள் நம்மை எரிப்பதற்கு. ஆகவே அவர்கள் எத்தனை கவலைகள் இருந்தபோது இவள் அமைதியாக இருந்து ஒரு பணிகளை மரியாள் செய்து கொண்டிருந்தால் அவை அக்காளுக்கு மார்த்தாளுக்கு கோபம் உண்டு. அவள் பார்த்து கண்ணை போல பேசிக்கொண்டே வேலையெல்லாம் செய்து கொண்டே இருப்பாள். அவளை குறித்து, மார்த்தாளை குறித்து வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. உலக கவலைகள் அநேகம் அவளுக்கு உண்டு. உலகத்தை குறித்தே சிந்தித்துக் கொண்டிருந்த நாளைக்கு எப்படி பிழைப்பது, நாளைக்கு என்ன செய்வது, எப்படி என் தம்பியை காப்பாற்றுவது, எப்படி என் தங்கையை காப்பாற்றுவது, இதெல்லாம் அவளுக்குள்ளே நிறைந்த அந்த கவலை மனவேதனை இருந்தது. குடும்பத்தின் பொறுப்பு மார்த்தாளுடைய கரங்களிலே வருகிறது, பொறுப்பிலே வருகிறது. மிகுந்த ஒரு வேதனைகளை எல்லாம் சொல்ல முடியாது. நாம் எடுத்து சொல்லுகின்ற பொழுது அருணும் அந்த சாருமதியும் சொல்லுவார், நாங்கள் வளர்ந்ததெல்லாம் அங்கே. எங்களிடத்தில் எங்களுக்கு அறிவுரை சொன்னதில்லை யாருமே இல்லை. எங்கள் அப்பனும் இல்லை, எங்கள் அம்மாவும் இல்லை. எங்கள் பாட்டியோ துக்குணத்தை ஊற்றிட்டு இருந்தாங்க. நாங்கள் எல்லாம் கட்டுறது எல்லாம் அயோத்தியின் சபைகள் மாத்திருந்தோம். எங்கள் தாயின் தகப்பனே அந்த அயோத்தி தான். நீங்கள் தான் எங்களுக்கு எல்லாமே சொல்லி கொடுத்து வளர்த்துருக்கீங்க. எதற்கு என்றாலும் உங்களுக்கு தான் சேருங்க. அந்த பொண்ணு சொல்லிகிட்டே இருப்பாப்பட. அதை போலவே அந்த அருளும் அந்த வார்த்தைகளை சொல்லிகிட்டு இருப்பாங்க. நல்ல விஷயங்களை கடிந்து தான் கொள்ளுவேன். யாரையுமே அன்பாக பேசணும் கிடையாது, கடிந்து கொள்ளுவேன். அவர்கள் நல்வழியில் பட வேண்டும். இன்றைக்கு தன்னுடைய வீட்டில் கணவன் வீட்டில் இருந்து கொண்டு அதையெல்லாம் யோசித்து கொண்டிருக்கிறார்கள். அதை குறித்து என்னிடத்தில் சொல்லி கொண்டே இருப்பார்கள். ஏதாவது ஒரு வார்த்தை சொன்னால், ஒரு 4-5 வார்த்தை திட்டுனா உடனே அவங்க பேசுகிறதில் கேட்டு 4-5 வார்த்தை கேட்டு 4-5வது வார்த்தை திட்டுவேன். அப்போ அவங்க அதை சொல்லுவாங்க, நீங்கள் இப்படி திட்டி வளர்த்துறதுனால தான் நாங்கள் இன்றைக்கி நல்லா இருக்கிறோம். நீங்கள் திட்டாமல் வளர்த்துருந்தீங்களா நாங்கள் எப்படியே இருப்போம். அதனால் தான் யோசித்து கொண்டே நான் அதை கேட்டுக்கொண்டு இருப்பேன். தினமும் நான் 2 முறையாவது போட்டுக்கொண்டு திட்ட வாங்குறதுக்காகவே நான் போடுவேன் அப்படின்னு சொல்லுவேன். காரணம் என்ன? கவலை. அவர்களுக்கு ஆறுதல் கொடுப்பதற்கு யாரும் இல்லை. ஆறுதல் செய்வதற்கு 1000 தான் தகப்பன் இருந்தாலும் தன் தாயாயில் அந்த அன்பு காட்ட வேண்டும். அந்த அன்பை காட்டினாலும் அதை எடுத்து வெளிப்படுத்தக்கூடிய நிலை தாய்க்கு இல்லை. ஆகவே ஆறுதல் மொழிக்காக அவர்கள் ஏங்கி தவித்துக் கொண்டிருந்தார்கள். அதைத்தான் இங்கே மார்த்தாளும் மரியாளும் அதை கண்டுகொண்டிருக்கிறார். லாசரு குறித்து அதிகமாக அங்கே குறிப்பிடப்படவில்லை. ஆகவே இந்த 2 பெண்களும் தான் இந்த போராட்டத்திற்குள்ளே, இந்த குடும்பத்தினுடைய பொறுப்பை எடுத்துக் கொள்கிறார். வேதனை நிறைந்தது, துக்கம் நிறைந்தது, ஆறுதல் சொல்வதற்கு ஆட்கள் இல்லை. ஆகவே
அவன் அவருடைய லாசர் தன்னுடைய தம்பி நோய்வாய் கிடக்கும் பொழுது நோய்வாய் கிடக்கிறார், பதறுகிறாள் மார்த்தாள் மரியாள். ஐயோ, என்னுடைய தம்பி இப்படி நோயாய் கிடக்கிறாரே, நோயிலே விழுந்து கிடக்கிறா பிள்ளையே, யார் இந்த குழந்தையை காப்பாற்றுவது, இந்த மகனை காப்பாற்றுவது என்று சொல்லி அவர் யாரிடம் போவார்கள், யாரிடம் செல்வோம் இறைவா, ஆறுதல் எல்லாம் உம்மிடம் இருக்கிறது, உலகத்தில் யாரிடம் நாங்கள் செல்ல முடியும் என்று சொல்லி கண்ணீரோடு கதறி ஆண்டவரிடத்திலே ஆள் அனுப்புகிறார். என் தம்பி லாசரு இது உடல்நிலை சரியில்லாமல் இருக்கிறார், நீங்கள் வர வேண்டும் என்று ஆண்டவருடைய சமூகத்திற்குள்ளே ஆட்களை அனுப்பி செய்தியை இயேசுவினிடத்திலே சொல்லும்படிக்கு கட்டளை பிறப்பிக்கிறார். ஆண்டவர் அதை கேட்டுக்கொண்டிருந்தார். ஆண்டவர் அதை கேட்டுக்கொண்டிருந்தார். ஒரு நோயிலே போய் நம்மை விட்டால் அங்கே யாருக்கும் ஆறுதல் சொல்வதற்கு ஆட்கள் இல்லையே, அந்த குடும்பத்திற்கு யார் இருக்கிறார்கள், இந்த குடும்பத்திற்கு யார் இருக்கிறார்கள், ஒருவரும் இல்லை. ஆகவே நாம் தானே போக வேண்டும் என்று யோசித்தார். அதற்கு முன்னால் தான் அந்த ஊரிலே ஒரு பெரிய கலகம் உண்டாகி இயேசுவை விரட்டி இருக்கிறார். ஆகவே அந்த இடத்துல கலகம் உண்டாயிற்று, ஆண்டவர் வெளியேற்றப்பட்டார். இந்த நேரத்தில் தான் அந்த லாசரு உடல்நிலை சரியில்லை என்கின்ற செய்தி அவருடைய செவிக்கு கிடைத்தது. ஆண்டவர் போகவில்லை, தாமதித்திருந்தார். ஆண்டவர் தாமதித்திருந்தார். ஆறுதலற்ற அந்த பிள்ளைகளுக்கு ஆண்டவர் கைவிட்டு விட்டார் என்றார் ஒரு ஆதங்கம் இருந்தது. ஆகவே மரித்ததை அவருக்கு சொல்ல வேண்டும். யார் ஆதரவு, யார் ஆறுதல் கொடுக்கிறது, ஒருவரும் அங்கே கொடுப்பதற்கு. ஆகவே அந்த மகன் இறந்து போனான். இறந்து போன உடனே அதை கொண்டு அடக்கம் செய்து விட்டார்கள். இயேசு அதை கேள்விப்பட்டார், லாசரு மரித்து போனான் என்று. அதை கேட்டும் கூட ஆண்டவர் தாமதித்திருந்தார். உடல்நிலை சரியில்லை என்கின்ற ஒரு சொல்லி அனுப்பின போதிலும் வரவில்லை. மரித்த போதும் கூட அங்கு வரவில்லை. 2 பேரும் துக்கித்து நிற்கிறார்கள். 2 பிள்ளைகள் நமக்கு ஆதரவாக இருந்தால் என்னுடைய தம்பியும் மரித்து போய்விட்டார், நாம் யாரிடம் ஆறுதல் செய்வது, யாரிடம் கேட்பது என்று அந்த உள்ளம் துடித்து கொண்டிருந்தார். இந்த வேளையில் அவர் அங்கே போக வேண்டும் என்று சொல்லுகிறார். உடனே அவர்கள் சொல்லுகிறார்கள், ஏன் அங்கே போக வேண்டும், இப்பொழுதுதான் உன்னை கண்டறிந்தார்களே, அடிக்க வந்தார்களே, மறுபடியும் அந்த ஊருக்கு நீங்கள் போனால் கலகம் உருவாகுது, போக வேண்டாம் என்று சீடர்கள் தடுத்தார்கள். அதற்கு ஆண்டவர் சொன்னார், பகலுக்கு 12 மணி நேரம் இல்லையா, பகலுக்கு 12 மணி நேரம் இல்லையா. ஆகவே இதோ காலையிலே பனியாயிருக்கிறது, மதியம் உச்சமாயிருக்கிறது, வெயில் அதிகமாயிருக்கிறது, சாயந்தரம் அது பணிந்து போகிறது அல்லவா, அதனுடைய வெப்பம் தணிந்து போகிறது அல்லவா. ஆகவே அதை போலதான் மனுஷனுடைய குணமும், எப்பொழுதும் கோபமாகவே இருக்க மாட்டார்கள், கொஞ்ச நேரத்தில் தகழ்ந்து போய்விடும். ஆகவே அதையே நினைத்து கொண்டு இருக்கக்கூடாது, நீங்கள் அந்த இடத்திற்குள் நீங்கள் போக வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் அந்த இடத்திற்குள்ளே வந்தார். அவர் சொன்னார், லாசரு மரித்து போனான் என்று கேள்விப்பட்ட உடனே இருதயத்திற்குள் நினைத்தார், அவர் மரிக்கவில்லை, நித்திரையாயிருக்கிறார் என்று சொல்லி. ஆகவே ஆண்டவருடைய இது அவர் மரித்ததின் காரணம் தேவனுடைய மகிமை வெளிப்பட்டதற்கு என்று சொல்லி. இப்போ அந்த ஸ்திரீகளை 2 பேரும் ஆண்டவர் மேல் கோபம் கொள்ளவில்லை. இதோ என்னுடைய சகோதரன் நோய்வாய்ப்பட்ட போது நாங்கள் சொல்லி அனுப்பின போதிலும் கூட நீங்கள் வந்து பார்க்கவில்லையே, நீ வந்து பார்க்கவில்லை என்று சொல்லி ஆண்டவர் மேல் கோபம் வைத்தது. ஆனால் அவர் அந்த இடத்திற்குள் வருகிறார் என்று, அதாவது அவன் நோய்வாய்ப்பட்ட போது சொல்லி அனுப்பின ஆண்டவருடைய வார்த்தைக்கு சொல்லி அனுப்பப்பட்டிருக்கிற அந்த வார்த்தைக்கு ஆண்டவர் அங்கே இன்னும் மரித்து 4 நாள் ஆகிவிட்டது, வரவே இல்லை. ஆகவே 4 நாள் கழித்து, மரித்து 4 நாள் கழித்து வருகிறார். அவர் வருகின்றார் என்ற செய்தி அந்த குடும்ப பொறுப்பை ஏற்றுக்கொண்ட எப்போதும் வேலை செய்து ஓயாமல் வேலை செய்து கொண்டே இருப்பார். என்ன செய்வது, எது பண்ணுவது, எப்படி பார்ப்பது, எப்படி பிழைப்பது, என்ன இப்படியெல்லாம் மிகுந்த வேதனையோடு வாழ்ந்து கொண்டிருந்த மார்த்தா
ஆண்டவர் வருகிறார் என்று சொன்ன கேள்விப்பட்டு நான் எப்போதுமே சொல்லுவேன், வேலை அதிகமாக செய்து கொண்டிருப்பார்கள், துன்பப்பட்டு கொண்டே இருப்பார்கள். குடும்பத்தினுடைய பொறுப்பு யாரிடத்தில் இருக்கிறதோ அவர்களுக்கு ஓய்வு இருக்கா, ஏதாயிலும் ஒன்றை செய்து கொண்டே இருப்பார்கள், புலம்பிக் கொண்டே இருப்பார்கள். ஆகவே இந்த புலம்பலோடு இயேசு வருகிறார் என்ற அந்த செய்தி அவளுக்கு கிடைத்த உடனே, மாத்தாள் என்ற அந்த அம்மையாருக்கு கிடைத்த உடனே எல்லாவற்றையும் போட்டுவிட்டு ஓடுகிறாள், வழியிலே ஓடுகிறாள். யாரிடத்தில் போனால் நமக்கு ஒரு ஆறுதல் கிடைக்கும்? மறித்து நம் உடல்நிலை சரியில்லைங்கிற போது சொல்லி அனுப்பினவே போதே வரவில்லையே, மறித்த போதும் வரவில்லையே என்ற வேதனையோ கோபமோ அவரிடத்தில் இல்லாதபடி எப்போதும் ஆண்டவரை நம்பிக்கையோடு காத்திருந்த மாத்தாள் கேட்ட மாத்திரத்திலே, அந்த ஊருக்கு வருகிறார் என்ற அந்த செய்தி கேட்ட மாத்திரத்திலே அந்த இடத்தை எல்லாவற்றையும் விட்டுவிட்டு வேகமாக எழுந்து ஆண்டவரிடத்திற்குள்ளே கொள்கிறார். யாருக்கு பொறுப்பு அதிகமாக இருக்கிறதோ அவர்கள் வீட்டையும் பார்த்து கொள்வார்கள், ஆண்டவரையும் பார்த்து கொள்வார்கள். உலகத்தை நிமித்தம் யாருக்கும் பாரமாக இருக்கக்கூடாது என்பதற்காக மரியாள் போகவில்லை. ஏனென்றால் வேதத்திலே அவர்களைத்தான், அந்த மரியாளைத்தான் அதிகமாக உயர்வாக பேசப்பட்டிருக்கிறது. ஆண்டவரை நம்பினார்கள் என்று சொல்லி அவர் தைலம், அவர்களுடைய பணி தைலம் சேகரிப்பது, தைலத்தை சேகரித்து வைப்பது. அதிலே விலையில எல்லாவற்றிலும் உயர்வான ஒரு தைலத்தை தயாரிக்கக்கூடியவர்கள் நலதம் என்கின்ற அந்த தைலம். அவர் இந்த காலத்திலே அந்த ஒரு நாங்கள் இருக்கும் பொழுதே 63 பிறந்திருக்கிறோம், 65 68 எல்லாம் பார்த்தா 3 பைசா 1 பைசாவுக்கு கொண்டுட்டு போய் நாங்கள் மிட்டாய் செலக்ட் பண்ணுவோம். அந்த 1 பைசாவுக்கு அந்த மிட்டாய் கொடுப்போம், ஆரஞ்சு மிட்டாய். அந்த 1 பைசாவுக்கு இந்த சளி மிட்டாய் வெள்ளையாக இருக்குது, அதே கொடுப்பாங்க, 4-5 கொடுப்பாங்க. அந்த மாதிரியெல்லாம் அன்று நடந்தது. 1 பைசாவுக்கு அவ்வளவு இருந்தது. 5 பைசா கையில் வாங்கினா 2 கை நிறைஞ்சிருக்கு கடலை, இப்படியெல்லாம் வாங்குது. அன்றைக்கு 10 ரூபா இருந்தாலே 1 ரூபா தானே கூலி, 1 ரூபா. அந்த 10 ரூபா வாங்கினா அன்றைக்கி எல்லா குடும்பம் அன்றைக்கி இதாகிடும். 60 70 திருமணமே முடிஞ்சிடும். அவ்வளோ ஒரு இந்த பணத்தினுடைய விரல். ஆண்டவரை வந்த காலங்களிலே எப்படி இருக்கும், 300 பணத்துக்கு அந்த தைலம் தோணும். அந்த தைலத்தை எடுத்து கொண்டு வந்து ஆண்டவருடைய பாதத்தில் ஊற்றி மரியாள் கழுவி, அவர் கண்ணீரால் அதையெல்லாம் கண்ணீரால் முதல் கழுவினாலும் அவ்வளவு கண்ணீர் வந்ததாம். துக்கம், மனப்பாரம், தாயும் தகப்பனும் இல்லை என்கிற ஒரு ஆறுதல் யாரும் இல்லை என்கின்ற ஒரு அந்த தகப்பன் மாத்திரமே, ஆண்டவர் மாத்திரம்தான் நமக்கு எல்லாம் என்று சொல்லி அந்த கண்ணீரை ஊற்றினாலாம். அப்படி தன்னுடைய ஆண்டவருடைய பாதத்தில் வழிஞ்சு முடிச்சான். அப்படி கண்ணீர் பாதத்தை பிடிச்சிட்டு அழுகிற போது ஊத்துற கண்ணீர் தான் அது. அந்த பாதம் எனக்கு அரியென்று விழுகும்போது ஆண்டவருடைய சமூகத்திற்குள்ளே அந்த அழுகிற அழுகையை அந்த கண்ணீர் 2 பாதமும் நிறைந்து விடுதான். ஆண்டவருடைய பாதம் உப்பாக அந்த கண்ணீரினாலே நனைந்து விட்டது என்பதற்காக தன்னுடைய தலைமயிரை எடுத்து அந்த பாதத்தையே துடைத்தாளாம். எல்லாமே எனக்கு நீதான், சர்வமும் எனக்கு நீதான், உண்மை விட்டால் எனக்கு எதுவுமே இல்லை என்கின்றார் அந்த மரியாளுடைய நிலைகளை அங்கே நாம் பார்க்கிறோம். அடுத்ததாக அவர் கண்ணீரை விட்டு அதற்கு கழுவி இதோ தன்னுடைய தலைமயிராலை துடைத்து எடுத்து அந்த நலதம் என்னும் தைலம் 300 ரூபாய்க்கு 300 பணத்துக்கு அன்றைக்கு விற்கலாம். அன்றைக்கு அந்த ஆண்டவர் வந்த காலங்களில் அப்போ அதனுடைய 300 பணத்துக்கு விற்கின்ற தைலத்தை எடுத்து ஆண்டவருடைய பாதத்தில் ஊற்றி வணங்கினாளாம். அவ்வளவு பாஷை, எனக்கு எதுவுமே இல்லை, தாயும் இல்லை, தகப்பனும் இல்லை, உறவுகள் யாரும் இல்லை, இப்படி இருக்கும்போது இந்த தைலம் தான் எங்களுக்கு எனக்குன்னு சொல்லி அதை கண்ணீர் ஊற்றி கழுவி தலைமயிர்களை துடைத்து அப்படியே அதனுடைய தைலத்தை எடுத்து ஊற்றி கொற்றினாளாம் என்று வேதத்திலே அவளை பார்க்கிறோம். சீசர்கள் தடுத்தார்களாம், ஏன் இப்படியெல்லாம் பண்ணுறேன், அத்தனை தயத்தை கொண்டு வேஸ்ட்டை கொண்டு காடு மேலே ஊத்துறீங்க அப்படின்னு ஆண்டவருக்கு அந்த மரியாதை தடுத்தார்களாம், பேசினார்கள். அதற்கு ஆண்டவர் சொன்னாராம், இல்லை, என்னுடைய மரணத்தை நினைவு விட்டால் அவள் அப்படி செய்தாள், அவளை தடுக்காதீர்கள், எனக்கு துக்கம், அவளுடைய துக்கம் அதிகரித்து நிற்கிறது, எனக்கு மரணம் இருக்கிறது என்பதை. ஆகவே அவள் அதற்கு எல்லாருக்கும் முன்னாலே முந்திக்கொண்டாள், என்னை பணிவிடை செய்வதற்கு அவளை தடுக்காதீர்கள் என்று அன்றைக்கு சொல்லியிருந்த அந்த மரியாள் தான் இந்த மரியாள். ஆகவே நான் அப்படியெல்லாம் செஞ்சேன், என்னை என் அபிஷத்தை பார்க்க வரலைன்னு சொல்லாமல்
என் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், எந்தையும் நீ இழந்து போவதில்லை, எல்லாவற்றையும் திரும்ப பெறுவாய் என்று சொல்லியிருக்கிறார் என்று அந்த நம்பிக்கையை தன் இருதயத்தில் வைத்து அப்படியே அமர்ந்து கொண்டிருந்தார். மார்த்தாள் இருந்து ஓடுகிறாள். மூத்தவள் அக்கா ஓடுறான். ஓடி ஆண்டவருடைய வார்த்தை பார்த்த உடனே, அவருடைய வருகிறார் என்று அந்த சொல்லி கேட்ட உடனே அவன் என்ன செய்கிறாள்? இதோ மார்த்தாள் கேள்விப்பட்ட போது அவருக்கு எதிர்கொண்டு போனால், மரியாளோ வீட்டிலே உட்கார்ந்திருந்தாள். ஆண்டவருடைய சமூகத்திற்குள்ளே இந்த மரியாள் என்ன செய்து கொண்டு இருக்கிறார்? அப்படியே உட்கார்ந்துட்டு இருக்கிறார். ஆனால் அது எதற்கு உட்கார்ந்து கொண்டு இருக்கிறார் என்று அவளுக்கு ஆண்டவருடைய வார்த்தைகள் ஒவ்வொன்றாக பதிவாகி இருந்தது அவளுடைய இதயத்திற்குள்ளார். ஆகவே இதோ மார்த்தாள் இயேசுவினிடத்தில் வந்து, ஆண்டவரே, நீர் இங்கே இருந்திருந்தீரேயானால் என் சகோதரன் மரிக்க மாட்டான். நீர் இங்கே இருந்திருந்தீரா ஆண்டவரே? அவள் தூக்கம் பார்த்தீரா? இயேசு வருகிறார் என்று அந்த சொல்லை கேட்டு எழுந்து ஓடுன உடனே, ஆண்டவரே, நீர் இங்கே இருந்திருந்தீரேயானால் என்னுடைய சகோதரன் மரித்திருக்க மாட்டான். அந்த துக்கம் அவளை ஆட்கொண்டிருந்தது, அந்த துயரம் ஆட்கொண்டே இருந்தது. ஆனால் நாங்கள் ஒன்று இழக்கிறோம் என்றால், எங்களுடைய ஆண்டவர் எங்களிடத்தில் இல்லாமல் இருந்ததினால்தான் நாங்கள் இழந்து போயிருக்கிறோம். நம்மளுடைய கஷ்டங்கள், துக்கங்கள், வேதனைகள் எல்லாமே எப்படி வந்திருக்கிறதாம்? நாம் ஆண்டவரை நம்மிடத்தை விட்டு போனபடினாலே, நாம் ஆண்டவரிடத்தில் இல்லாதபடினாலே நம்மளுக்கு துக்கம் வந்தது என்று மார்த்தாள் அங்கே சொல்கிறார். எனக்கு அன்பானவர்களே, ஆண்டவர் எப்போதும் நம்மிடத்தில் இருக்க வேண்டும். எப்போதும் ஆண்டவரை விட்டு நாம் வெளியேற்றக்கூடாது. அவள் நம்பிக்கை வைத்திருந்தால் அவளுக்கு உலகத்தின் கவலை இருந்தது, ஆனால் ஆண்டவருடைய பாசமும் அவளுக்கு இருந்தது. நீ இருந்திருந்தீரே ஆனால் என் சகோதரன் மரித்திருக்க மாட்டான். அந்த கவலையிலே, கண்ணீரிலே அந்த வார்த்தைகளை ஆண்டவரை பார்த்த மாத்திரத்திலே, நீ ஏன் வரல, எதுக்கு வரல, எப்படி செத்தான், என்ன பண்ணின, இதையெல்லாம் அவள் சொல்லாமல் உடுத்தது முதலே ஆண்டவருடைய கனிகளை காண்கிறான். நீ இருந்திருந்தேயான என் சகோதரன் மரித்திருக்க மாட்டான். அந்த ஒரு நம்பிக்கை அந்த லாசரை உயிர்த்திட வைக்கக்கூடிய நிலைக்கு கொண்டு வந்தது அவள் பேசின அந்த வார்த்தை. ஆகவே அவரை பார்க்கின்றோம். இதோ இப்பொழுதும் நீ தேவனிடத்தில் கேட்டுக்கொள்வது இதுவோ அதை தேவன் உமக்கு தந்தருளுவார் அறிந்திருக்கிறேன் என்றார். நீர் ஆண்டவரே, நீர் எங்களை விட்டு போனது மாத்திரமல்ல, இப்போது நீர் ஆண்டவரை நோக்கி, தேவனை நோக்கி நீர் கேட்டுக்கொண்டது எதுவோ அது எல்லாவற்றையும் அவர் தந்தருளுவார். என்ன ஒரு நம்பிக்கை, இத்தனை ஒரு பூரிப்பு! அவளுடைய விசுவாசத்தை எந்த இடத்துல எதிலே கொண்டு நாம் அளந்து பார்த்தோம்? யோசித்து பாரு. இப்போதும் என் ஆண்டவரே, இதோ என்னுடைய சகோதரன், இதோ நீர் கேட்டுக்கொண்டது எதுவோ தேவனிடத்திலே அவர் உனக்கு அதை தந்தருவார். அந்த நம்பிக்கை அந்த மார்த்தாளின் இதயத்திற்குள்ளே இருந்ததை நாம் இங்கே பார்க்கிறோம். அந்த துக்கத்திலும் கூட எப்படி என்னுடைய சகோதரன் என் இடத்துக்கு திரும்ப வருவான் என்ற அந்த நம்பிக்கை அந்த தாயின் இடத்திலே, அதனுடைய சகோதரியின் இடத்திலே இருந்ததை நாம் அங்கே பார்க்கிறோம். நீர் கேளும் ஆண்டவரே, நீர் கேட்டது எதுவோ அதை அவன் தேவன் தந்தருவார், அதை நான் நம்பி இருக்கிறேன் என்றார். அந்த நிச்சயத்தோடு அவள் அந்த ஆண்டவரிடத்தின் பாதத்திலே அவள் கெஞ்சி கேட்கின்றார். அடுத்ததாக இயேசு அவளை நோக்கி, உன் சகோதரன் உயிர் தெழுந்திருப்பான் என்றார். பார்த்தியா, அவளுடைய விசுவாசம், அவளுடைய நம்பிக்கை, அவளுடைய நங்கூரம் அசைக்கப்படாமல் இருப்பதை பார்த்த உடனே ஆண்டவர் சொல்றார், உன் சகோதரன் உயிர் தெழுந்திருப்பான். பார்த்தியா, நாம் ஒரு ஆண்டவரிடத்தில் ஒரு நம்பி ஒரு ஆசீர்வாதத்தை பெறுவோம் என்று சொன்னால் அந்த நம்பிக்கை தான். மரித்த லாசரு உயிர் தெழுந்தான் என்று நாம் சொல்லுகின்றோம். அதற்கு காரணம் அவங்களுடைய விசுவாசம், அந்த நம்பிக்கை, அந்த உறுதி யாரிடத்தில் இருக்கிறதோ அதுவே என் தேவனிடத்தில் இருக்கு. அதான் சொன்னார், கடுகளக விசுவாசம் ஒன்று இருக்குமேயானால் அந்த மலையை பார்த்து பெயர்ந்து போ என்று சொன்னால் அது பெயர்ந்து போகும். அந்த கடுகளக விசுவாசம் அந்த மார்த்தாளுக்குள்ளே இருந்தபடியினாலே அப்பொழுதே ஆண்டவர் சொன்னார், உன் சகோதரன் உயிர் தெழுவான் என்ற வார்த்தை அங்கே வந்தது. ஆண்டவருடைய சமூகத்திற்குள்ளே ஆண்டவரை நாம் தேடுகின்றோம் என்றால் கடமைக்காக தேடக்கூடாது. உள்ளார்ந்த நிலை, இருதயத்திற்குள்ளே இருந்த நிலை, இருதயத்திற்குள்ளே இருந்த நிலை. ஒருவர் இருந்தால்தான் நம்ம ஜெபிப்ப சுமமே வரும், ஒருவர் இருந்தால்தான் நமக்கு ஜெபம் வரும். தனிப்பட்ட முறையில் ஜெபிக்கிறதுக்கே நம்ம இருக்கையும் வர்றதில்லை. காரணம் என்ன? நீ அப்பொழுதே நீ நினைச்சுக்கணும், உன்னுடைய புகழ்ச்சியை, உன்னுடைய பெருமையை வெளிப்படுத்துவதற்கு இன்னொரு ஆள் பக்கத்தில் இருக்கிறது, அதை கேட்கிறது என்பதற்காகத்தான் இந்த ஜெபங்கள் இருக்கிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளாக நாம் இருப்போம் என்று சொன்னால் எப்போதும் தனித்திருக்கும் பொழுது நம் ஜெபங்கள் தேவனோடு பேசக்கூடிய ஒரு
இடைவெளியை நமக்கு தருகிறார், ஒரு ஐக்கியத்தை தருகிறார், நம்ம அவரோடு சேர்ந்து வாழக்கூடிய ஒரு தோற்றத்தை தருகிறார். ஆனால் நாம் தனிமையிலே ஜெபிப்பது கிடையாது. இன்னொருவர் இருந்தால்தான் அதற்கு ஏற்ற வசனம் வேற வைத்திருக்கிறார்கள். 2 பேர் 3 பேர் சேர்ந்தால் இது என் நாமத்தினால் எவைகளை நீங்கள் கேட்கிறீர்களோ அவைகளை நான் உங்களுக்கு தருவேன் என்று வசனம் வேற அவர்களுக்கு சாடரா போட வந்திருக்கு. இந்த மார்த்தாள் என்ன செய்கிறார்? தனிமையிலே போனால் தனிமையிலே போய் இயேசுவினிடத்தில் கேட்கிறார்கள். நீர் தேவனிடத்தில் கேட்டுக்கொண்டது இதுவோ அது உனக்கு அவர் தந்தருள்வார் என்று நான் நம்பி இருக்கிறேன் என்று சொல்லுகிற போது இயேசுவானவர் அப்பொழுதே அந்த பதிலை கொடுத்திருக்கிறார். இதோ உன்னுடைய சகோதரன் உயிர்த்தெழுந்திருப்பார். அந்த விசுவாசம் அந்த ரட்சிப்பை தந்தது. இயேசு அவனை நோக்கி உன் சகோதரன் உயிரோடு எழுந்திருப்பார் என்றார். அதற்கு மார்த்தாள் உயிரோடு எழுந்திருக்கும் நடக்கும் கடைசி நாளிலே அவனும் உயிர்த்தெழுவான் என்று அறிந்திருக்கிறேன் என்றார். அவர் உயிர்த்தெழுகிறன்றது பார்த்துட்டு கடைசி நாளில் அவர் உயிர்த்தெழுவார் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது என்று சொன்னார். ஏனென்றால் மரித்து போயிட்டாங்க. அவர் தான் சொல்லியிருக்கு, நீ மரித்தவர் உன்னிடத்திற்கு வருவார்களே என்று நீ அவரிடத்தில் போவாய் என்று அவர் உன்னிடத்தில் வரமாட்டார் என்ற வசனத்தை எல்லாம் அவர்கள் வைத்திருக்கிறார்கள். ஆகவே இவர் சொல்லுகிற போது கடைசி நாளிலே உயிர்த்தெழுகின்ற நாளிலே அவர் உயிர்த்தெழுப்பார் என்று நான் நம்பி இருக்கிறேன் என்று சொன்னார். ஆண்டவருடைய அவரை கேட்டுக்கொண்டது எதுவோ அதை தருவேன் என்று சொல்லியிருக்கின்றார். அந்த வார்த்தையின்படி இது கடைசி நாளில் எழுந்திருப்பேன் என்று இவள் சொல்லுகின்றார். இயேசு அவளை நோக்கி நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனமாயிருக்கிறேன், என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான் என்றார். என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான் என்று சொன்னான். ஆகவே இந்த ஆண்டவருடைய வார்த்தையை பார்க்கிறோம். அவள் அந்த வார்த்தையை சொன்னபோது இதோ நானே உயிர்த்தெழுதலாயிருக்கிறேன், நானே ஜீவனாயிருக்கிறேன், நானே இது உயிர்த்தெழுதலும் ஜீவனமாயிருக்கிறேன், என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். அப்போ அந்த விசுவாசம் அங்கே லாசருக்குள்ளும் இருந்ததை அங்கே நாம் பார்க்கிறோம். உயிரோடு என்னை விசுவாசிக்கிறவனும் என்றென்றைக்கும் அறியாமலும் இருப்பார். இதை விசுவாசிக்கிறாயா, என்னை விசுவாசிக்கிறாயா என்றார். ஆண்டவருடைய சமூகத்திற்குள்ளே நீ விசுவாசம் இருந்தனால் உன் சகோதரன் இருந்திருப்பான் என்று அவர் சொல்கிறார். நீ என்னை விசுவாசிக்கிறாயா என்று மார்த்தாள் இடத்துல கேட்டார். அதற்கு அவள் ஆம் ஆண்டவரே, தெளிவாக அந்த வார்த்தையை கொடுத்தார். ஆம் ஆண்டவரே, உம்மை விசுவாசம் இல்லாமலா நான் உம்மிடத்தில் ஓடி வருவேன்? விசுவாசம் இல்லாமலா நான் உம்மிடத்தில் வந்து இப்படி சொல்லுவேன்? விசுவாசம் இல்லாமலா என் தேவன் உம்மிடத்தில் நீ கேட்கிறதை கொடுப்பார் என்று நான் நம்பி சொன்னேன். நான் விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே. பேதுருவினிடத்தில் கேட்டார், நீ என் எல்லாரிலும் என்னை அதிகமாக விசுவாசிக்கிறாய் என்று கேட்ட பொழுது அவன் நேசிக்கிறேன் என்று பதிலை தாறுமாறாக சொன்னான். ஆகவே அது அப்படியல்ல. இந்த மார்த்தாள் நேரடியாகவே சொல்கிற ஆம் ஆண்டவரை உண்மை விசுவாசிக்கிறேன், இதோ தேவகுமாரனாகிய விசுவாசிக்கிறேன். ஆம் ஆண்டவரே, நீர் உலகத்தில் வருகிறவரான தேவகுமாரனாகிய கிறிஸ்து என்று நான் விசுவாசிக்கிறேன் என்றாள். ஆமாம், நீ யாரு? நான் அதையே விசுவாசிக்கிறேன். நீ உலகத்திலிருந்து மறுபடியும் வருகின்ற தேவகுமாரனாகிய கிறிஸ்து என்பதை நான் விசுவாசிக்கிறேன் என்றாள். ஆகவே இவைகளை சொன்ன பின்பு அவள் போய் தன் சகோதரி ஆகிய மரியாளை ரகசியமாய் அழைத்து, போதகர் வந்திருக்கிறார், உன்னை அழைக்கிறார் என்றான். இதை சொல்லிட்டு ஓடுறா. வீட்டுக்கு போய் குசு குசுன்னு பேசுகிறான். இங்கே வா, உன்னை ஆண்டவர் கூப்பிட்றான். அது சொல்கிறார், போதகர் வந்திருக்கிறார் வா என்று சொல்லி அவள் மரியாதையில் அவள் போய் சொல்கிறாள். அந்த விசுவாசத்தை அங்கே காட்டுகிறாள். அவள் அதை கேட்டவுடனே சீக்கிரமாக இருந்து அவரிடத்தில் வந்தாள். இயேசு இன்னும் கிராமத்திற்குள்ளே வராமல் இதோ மார்த்தாள் நம்மை சந்தித்த இடத்திலேயே இருந்தார். எந்த இடத்துல மார்த்தாளுக்கு சந்தித்தாரோ அதே இடத்திலே அவர் நின்று கொண்டிருந்தார். ஏனென்றால் கூட்டம் அங்கு சூழ்ந்து கொண்டது. மரியாளும் அந்த இடத்திற்கு வேகமாக போகிறாள். அப்பொழுது வீட்டிலே அவளோடு கூட இருந்து அவளுக்கு ஆறுதல் சொல்லி கொண்டிருந்த யூதர்கள் இதை மரியாள் சீக்கிரமாக எழுந்து போகிறதை கண்டு அவள் கல்லறை இடத்தில் அழுகிறதுக்கு போகிறாள் என்று சொல்லி அவளுக்கு பின்னே போனார்கள். ஆண்டவருடைய சமூகத்திற்குள்ளே பார்த்தீங்களா, எல்லாரும் அவள் அழுதிட்டு இருக்கிறது எல்லாம் சுற்றி எழுந்திட்டு இருக்கிறாங்க. அவள் கல்லறைத்தான் அழுது போகிறாள்னு சொல்லிட்டு வேகமாக எல்லாரும் எழுந்து போனார்கள். ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருக்கிற நாம் இது ஆண்டவர் அந்த மரியாளுடைய கண்ணீருக்கும் அந்த மார்த்தாளுடைய கண்ணீருக்கும் தேவன் பதிலளிக்கின்றார். அந்த மரித்து போன லாசரவை அடக்கம் செய்த பின்பு அவரை உயிரோடு எழுப்பி கொண்டு வந்து கொடுக்கிறார். கர்த்தராம் விசுவாசித்தவளை பாக்கியவும் என்ற வேதம்.
4 நாள் ஆயிற்று என்று வருத்தப்படாமல், இதோ நீ 4 நாள் ஆயிற்றே நாருமே என்று மார்த்தாள் சொன்னது, நீ முதலாவது அமைதியாயிரு, அந்த கட்டை அவிழ்த்தெறியுங்கள் என்றார். நமக்குள்ள ஒரு கட்டு போட்டுருக்கிறோம். இதோ நம்ம கஷ்டமாக்குது, அந்த கோயிலுக்கு போனால் நல்லா இருக்குது, நம்ம கஷ்டமாக்குது, இந்த பாஸ்ட்டு வந்தால் நல்லா இருக்குது, நமக்கு ரொம்ப துன்பமாக்குது, இந்த ஜோசிகாரன்னு பார்த்தா நல்லா இருக்குது, அந்த ஜோசிகார் என்ன சொல்கிறான்னு கேட்கலாம், இப்படியெல்லாம் நாம் சொல்லிகிட்டு இருப்போம். ஆகவே இந்த கட்டுகளை முதலாவது அறுத்தெறிய வேண்டும். எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறவர் தேவாதி தேவனாகிய கர்த்தர், அவருடைய சீடராய் இருக்கின்ற இயேசுவையும் ஆவியானவர்களையும் நமக்குள்ளே அனுப்பி நம்முடைய கட்டுகளை எல்லாம் விடுவித்து நம்மை சுகப்படுத்தி காத்து வழிநடத்தி கொண்டு வருவார். ஒரு வசனத்தை பார்க்கிறோம். நீதிமொழிகள் 17ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை வாசிக்கலாம். நீதிமொழிகள் 17:11. நன்மைக்கு தீமை செய்கிறவன் எவனோ அவன் வீட்டை விட்டு தீமை நீங்காது. 17:11. துஷ்டன் கலகத்தையே தேடுகிறான். ஒரு வீட்டுக்கு போனால் அந்த வீட்டில் சமாதானத்துக்குரியது பேசுறது கிடையாது, அதுக்குண்டான தூண்டு விட்டு போட்டு வந்துடும். யார் தப்பு செய்கிறோ அதெல்லாம் அது தப்பே செய்திருந்தாலும் கூட அதையெல்லாம் குற்றணும். அவங்க தப்பு செய்யறவங்க அடிச்சுட்டு தேளை அடிச்சுட்டு அடிச்சுட்டு அந்த கொட்டிட்டு இருந்துச்சுன்னா எத்தனை நாளைக்கு அதுக்கு பார்ப்பாங்க, அடிச்சிருக்க வேண்டியதான் இல்லையா? ஆனால் அதை யோசிக்கிறது இல்லை. ஏன் தேள் அடிச்சு வீட்டுக்கு விட்டுற வேண்டியதானே அப்படின்னு. இப்படியெல்லாம் அவங்களுக்கு எப்பவுமே குரூர தூதன், எதையுமே அழிச்சு பார்க்கறது தான் அவங்களுடைய வேலை. அவங்களுடைய தூதன் அந்த காரியத்தை கரெக்டாக செஞ்சுட்டு இருப்பான். நம்ம விசுவாசிக்கிறவங்களுக்கு போய் பேசணும். ஒரு குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனைன்னா அந்த குடும்பத்திற்கு யாருக்கு மூல காரணம் என்னங்கிறத பார்த்து அதை பேசி முடிச்சுட்டு வரணும். இது நம்மளுடைய இது. நீ அதை விட்டு போட்டு அவள் அப்படித்தான் செஞ்சுட்டு போய் நீ ஏன் இப்படி செய்கிற அப்படின்னா, உன்னிடத்துல இருக்கிற அந்த குரூர தூதனை வெளியே எடுக்கிற போது தான் கரெக்டான வார்த்தைகளை கொண்டு வருது. நீ அந்த குரூர் முனுக்குள்ளே இருக்க ஆண்டு கொண்டு இருக்கிற குரூர தூதன் இருப்பானே, ஆனால் எந்த வீட்டுக்கு போனாலும் ஒரு கலகத்தை உருவாக்கிட்டு வரும், சமாதானத்தை கொண்டு வரணும். மரியாளுடைய வாழ்விலே ஆண்டவர் சொன்ன வார்த்தைகளும் மார்த்தாளுடைய விசுவாசமும் அங்கே தேவனுடைய சமூகத்திற்குள்ளே வந்தது. ரகசியமாக சொல்கிறார், வா, தேவன் போதகர் உன்னை அழைக்கிறார் என்று. ஆண்டவர் அழைச்சார், அவளை அழைக்கிறார். ஆனால் சொன்ன வார்த்தை நன்மைக்குரியதாக அங்கே அவள் துக்கம் விடுவிக்கப்பட வேண்டும், நன்மை உருவாக்கப்பட வேண்டும். ஆகவே அந்த இடத்திலே அவர்கள் பொய் சொல்லியாகிலும் மார்த்தாள் அங்கே ஆண்டவரை இடத்துக்கு வரும்படிக்க அழைக்கிறார். அவரிடத்திலே விசுவாசத்தின் நாயகன், உலகத்தின் ரட்சிகர், இது நீதியை கொண்டு பிரசங்கமாய் கொண்டிருக்கிற தேவாதி தேவன் அவர்களிடத்தில் வாழுகின்றபடினாலே அவன் சமாதானத்துக்குரியவர்களை அவர் கொண்டு வரும்படிக்கு அந்த வார்த்தைகளை அங்கே சொன்னார். நாம் என்ன செய்கிறோம் யோசித்துப்பார். ஆகவே அடிகள் அழுக்கற துடைக்கும். ஒரு கடினமான பேச்சுக்கள், அவனுடைய கொடூரமான எண்ணங்களிலிருந்து வெளியேற்றப்பட வேண்டும். அதற்காக அவனுடைய வார்த்தைகள் பயன்படுத்தப்பட வேண்டும். நான் உண்மையிலே ஒரு சந்தோஷத்தை ஏற்படுத்திக்கிறேன். நான் எங்கே நாம் பிரசங்கிக்கிறது அத்தனையுமே பொய்யாய் போகும் என்று நான் யோசித்து கொண்டே இருந்தேன். ஆனால் அந்த பிரசங்கம் எவ்வளவாக வேலை செய்கிறது என்பதை என்னுடைய இருதயத்திற்குள்ள ஒரு சுய கருவத்தை கொண்டு வந்திருக்கிறதை நான் அறிந்தேன். அதற்கு என்ன அந்த சுய கருவம் என்று நான் பார்க்கின்றேன். அதை நான் உங்களுக்கும் சொல்லுகிறேன். இதனுடைய கிறிஸ்துமஸ் நிகழ்ச்சியில் ஒரு நியாய தீர்ப்பு எப்படி நடக்கும் என்றால் அதனுடைய வாசகம், அதனுடைய நடிப்பு ஆண்டவருடைய சமூகத்திற்குள் உச்சத்தை தொட்டதாக இருந்தது. ஏனென்றால் பிதாவானவர் அமைதியாக இருக்கும் பொழுது இங்கே இவர்கள் ஒவ்வொருடைய பாவத்தையும் ஒவ்வொருடைய மீறுதல்களையும் அங்கே சொல்லி கொண்டிருந்தார்கள். அவர்கள் கேட்டார்கள். அவர் கேட்டுக்கொண்டு அவர்கள் போய்கொண்டே இருந்தார்கள். பிதாவானவர் அமைதியாக இருந்து கொண்டே இருந்தார். உன்னுடைய பாவம் உன்னை சீரழித்தது, உன்னுடைய மீறுதல் உன்னை சின்னாபண்ணமாக்கியது என்று அவர்களுக்குள்ளேயே அந்த தூதனிடத்தில் சொல்லி கொண்டிருக்கும் பொழுதே இவருடைய பாவங்கள் எல்லாம் அங்கே ஒன்றொன்றாக எடுத்து சொல்ல போகும்போது இவர்கள் எதுவுமே பேசக்கூடாதபடிக்கு வெளியேறி போனதை அங்கே பார்க்கிறோம். அது ஒன்று. ஆகவே அந்த அளவுக்கு தேவனுடைய நீதிகளை எடுத்து கொடுத்திருக்கிறேன் என்பது எனக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுத்தது, ஒரு கருவத்தையும் கொடுத்தது. அடுத்ததாக இதோ என்னுடைய பாடும் மரணத்தில் ஒரு செய்தியை கொடுக்கும்படிக்கு நன்றாகத்தான் பேசியிருந்தேன். ஆனால் இன்னும் நீ அதிகமாக பேசியிருக்கலாமே என்று நான் சொல்லுகிற போது அதில் இன்னும் நான் அதிகமாக பேச வேண்டிய நான் மனசில் நினைத்து கொண்டிருந்தேன். அந்த வார்த்தை என்னிடத்தில் வராமலே போய்விட்டது என்று சொல்லி, என்ன வார்த்தை நீ சொல்லலாம் என்று கேட்டேன். அதனுடைய வார்த்தையை எங்கே நீ சொல்லுப்பார், நீயே சொல்லு.
அந்த மைக்கு என்னன்னா அது ஒரு வார்த்தை இல்லை, ஒரு கதை சொல்லி அப்படியே எடுத்து சொல்லி பார்க்கலாம். அது என்ன கதைன்னு கேட்டால், ஒரு 2 பேர்த்துக்குள்ளான 2 பேர்கிட்ட வந்து ஒரு வாக்குவாதம் மாதிரி, ஒரு பேச்சு மாதிரி. ஃபஸ்ட்டு போயிட்டு நெருப்பிட்ட கேட்குறாங்க, உலகத்திலே நீ தான் பெரியவனாமா அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அந்த நெருப்பு சொல்லுது, இல்லை இல்லை, யாராவது என் மேலே தண்ணி ஊற்றுனாங்கன்னா நான் அணைஞ்சு போயிடுவேன். அப்போ தண்ணிட்டு போய் கேட்குறாங்க, ஏன் தண்ணியே நீ தான் உலகத்தில் ரொம்ப பெரியவனா அப்படின்னு. இல்லைப்பா, அந்த சூரியன் வந்தானா என்னை உறிஞ்சி எடுத்துகிட்டு போயிடுவான் அப்படின்னு சொல்லுது. சூரியன்ட்டு போய் கேட்குறப்ப சூரியன் சொல்கிறாங்க, இருக்கிறதுலே நீங்கள் தான் பெரியவராமா அப்படின்னு. இப்போ சூரியன் சொல்லுது, இல்லைப்பா, மேகக்கூட்டை வந்துச்சுன்னா என்னை மறைச்சு போடும், நான் இருக்கிற இடம் தெரியாமல் போயிடுவேன். அப்போ மேகத்தில் போய் கேட்குறாங்க, மேகக்கூட்டமே நீ தான் வந்து இருக்கிறதுலே பெரியவனா. இப்போ மேகக்கூட்டம் சொல்லுது, இல்லை இல்லை, காற்று வந்துச்சுன்னா என்னை எங்கேயாவது கொண்டு அடித்து தள்ளிட்டு போயிடும். அப்போ காற்று சொல்லிச்சு. காற்றுட்டு போய் கேட்குறப்ப காற்று சொல்லுது, நான் அப்படி தான் பெரியவன்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் என்னன்றது, நான் எங்கேயாவது வேகமாக போகிறப்ப இடையில மரமெல்லாம் வரும், அடித்து நான் அப்படியே நின்றுவேன், எங்கேயும் போக முடியாது. அப்போ போய் மலையிட்ட போய் கேட்குறாங்க, மலையே நீ தான் எல்லாத்தோட பெரியவனாமா அப்படின்னு. அப்படி தான் தம்பி நானும் நினச்சிட்டு இருந்தேன். இந்த மனசு இருக்கான் பாரு, பெரிய ஜேஜிபி வெடிகுண்டெல்லாம் வச்சு நீ இருக்கிற இடம் தெரியாமல் ஆக்கி போடுறான், அப்போ மனுஷன் தான் பெருசுவனா அப்படின்னு மனிதன்ட்ட போய் கேட்குறப்ப மனிதன் சொல்கிறான், இல்லை தம்பி, எல்லாம் பண்ணுவேன் நான், ஆனால் அந்த சாவுன்னு வந்துட்டா நானே நிரந்தரம் இல்லை அப்படிங்கிறாங்க. அப்போ சாவுகிட்ட போய் கேட்குறாங்க, சாவே நீ தான் பெரியவனா அப்படின்னு. அப்போ சாவு சொல்லுது, நானும் எல்லாத்தையும் அப்படி தான் பெரியவன்னு நினச்சிட்டு இருந்தேன், ஆனால் ஒரே ஒரு மனசு இருந்தாரப்பா, சரி சாவையே வென்று என்னையவே வென்றுட்டு போயிட்டாரு, 3 நாள் உயிர் தெரிஞ்சுட்டாரு, இறந்தோம் அப்படின்னு சொல்லி சாவு வந்து சாட்சி சொல்லிச்சான். ஆண்டவருடைய நாமத்துக்கு தாழ்மை என்கின்ற நிலைகளுக்குள்ளே இத்தனை கதைகள் வந்திருக்கு. தாழ்மை என்கின்றது யாரும் பெரியவர்கள் அல்ல என்பதை குறிக்கும். இதோ மழையானது, காற்றானது, இதோ சூரியனானது, எல்லாமே ஒன்றுக்கொன்று பரவாயில்ல, ஒன்றுக்கொன்று பெரியவர்கள் என்று நினைக்க எல்லாரை காட்டிலும் எதுவும் பெரியவர்கள் இல்லை என்று சொல்லி மலைகளை பார்த்து உயர்ந்த வானங்கி நிற்கின்ற மலையை பார்த்து நீதான் பெரியவரா என்று கேட்கும்போது என்னை வெடிகுண்டு வைத்து என்னை தகர்த்தெறிந்து விடுவார்கள், நான் பெரியவர் அல்ல என்று சொல்லி. அப்போ மனிதன்தான் பெரியவரா என்று கேட்கும்போது, இல்லை, எனக்கு ஒரு மரணம் ஒன்று இருக்கிறது, அந்த மரணம் என்னை வென்று விடுமா, அது வந்தால் நானும் அமைதியாகிவிடுவேன். மரணத்தை பார்த்து கேட்டார், என்ன நீர் பெரியவராயின்? இல்லை, என்னையும் மிஞ்சி ஒருவர் உயிரோடு இருந்தார், தேவாதி தேவன் என்னையும் ஆட்கொண்டிருக்கிறார் என்று சொல்லி அவர்கள் ஒருவருக்கொருவர் தன்னை தாழ்த்தி இறைவனிடம் இறைவன் ஒருவரே பெரியவர் என்று சொல்லி அவர்கள் அந்த வார்த்தையை இறைவனிடத்திற்குள்ளே கொண்டு வந்தார்கள். இதைத்தான் நாம் பார்த்தோம், தாழ்மை என்கின்ற நிலை ஒரு மனுஷனுக்குள்ளே. அப்போ இத்தனை காலமாக நடத்தி கூட வீணாக போகிறதே என்று நினைத்து கொண்டு இருக்கின்ற வேளையிலே இந்த ஒரு நிகழ்வுகள் என் இருதயத்தை இது கவுருப்படுத்தி கொண்டிருக்கிறதை நான் பார்க்கிறேன். எங்கே விதைத்தது ஒன்றும் வீணாய் போகக்கூடாதபடி பலன் கொடுக்கத்தக்கதாக தேவன் அங்கே தந்திருக்கிறார். இதோ மரியாளும் மாத்தாளும் அதனுடைய குடும்பத்திற்குள்ள தாய் தகப்பன் அற்ற நிலையிலே தேவாதி தேவன் ஒருவர் மாத்திரமே எங்களுக்கு பெரிதானவர் என்று நினைத்து வாழ்ந்தபடியினாலே அந்த இயேசுவின் இடத்திலே வந்து அவர்கள் சொல்லுகிறார்கள், நீ இருந்தீரேயானால் என்னுடைய சகோதரன் மரித்திருக்க மாட்டான் என்று சொல்லி. அப்படி என்றால் இதோ அந்த ஆண்டவர் தாமே அந்த சகோதரனையை உயிரோடு எழுப்பி கொடுத்தார். இதோ நீர் கேட்டுக்கொண்டது எதுவோ அதை தேவன் உனக்கு தந்தருள்வார் என்று நான் நம்பி இருக்கிறேன், அறிந்திருக்கிறேன் என்று சொல்லி மார்த்தாள் இயேசுவினிடத்தில் சொல்லுகின்ற போது உன் சகோதரன் உயிர் தெழுந்திருப்பான் என்று அப்பொழுதே அதற்கு விடை கொடுக்கப்பட்டது. விசுவாசம் என் விலையேற பெற்றது. அந்த விசுவாசத்தை யார் இந்தியத்தில் தேக்கி இருக்கிறார்களோ அவர்கள் எல்லாவற்றிலும் சிறந்து ஒங்கி வளர்ந்து அவர்கள் ஜெயத்தை கொள்வார்கள் என்பதை அந்த வேதத்திலே நாம் பார்க்கிறோம். இதுக்கு ஆண்டவருடைய சமூகத்திற்குள்ள துஷ்டன் கலகத்தையே தேடிக்கொண்டிருப்பான். ஆண்டவருடைய துஷ்டன் கலகத்தையே தேடிக்கொண்டிருப்பான். இந்த யூதாஸ் காரியத்து அவன் துஷ்டன், அவன் கடகத்தையே தேடிக்கொண்டிருந்தான். அவனுக்கு விரோதமாக இது குரூர தூதன் அவனுக்கு அனுகூலமாக வந்திருக்கிறபடினாலே எந்த நேரமும் அவர்களுடைய இந்தியத்திற்குள்ளே நன்மை என்னதென்று தீமை என்னதென்று, தீமையை நல்லதென்றும் நன்மையை தீமை என்றும் சொல்லி தன்னுடைய வாழ்க்கையை அழித்து கொண்டிருப்பார்கள். இதைத்தான் யூதாஸ் காரியத்தை அங்கே செய்து கொண்டிருந்தார். ஆண்டவருடைய நாமத்திற்குள்ளே நாம் வாழுகின்ற அந்த வாழ்க்கையிலே நாம் நினைத்து கொண்டிருக்கிறோம். அவர் ஒவ்வொரு முறையும் சொல்லுவார்,
நீ சிறிய பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு போய் நீரை எறினால் சிறிய நீர் தான் உனக்கு கிடைக்கும். பெரிய பாத்திரத்தை நீ எடுத்துக்கொண்டு போய் நீரை எடுத்துக்கொண்டால் அந்த பெரிய பாத்திரத்தினுடைய நிறைவும்படி அந்த நீர்கள் உனக்குள்ளே வரும் என்று. என்னிடத்தில் எவ்வளவாக நீ விசுவாசம் வைத்திருக்கிறாயோ அந்த விசுவாசத்தின் அளவின்படியே நீ உயர்ந்திருப்பாய் என்று வேதம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே அவரை கணம் பண்ணுகிறவர்கள் அதோ ஆண்டவருடைய சமூகத்துக்கு நீ கணம் பெறும்படிக்குத்தான் அவரை கணம் பண்ண சொல்கிறார். இதோ நீ விசுவாசம் நிலைத்திருக்கும் பொழுது தான் அவரை விசுவாசிக்க வேண்டும் என்று சொல்கிறார். நீ நன்ற சுகத்தோடு ஜீவியத்தோடு வாழ வேண்டும் என்பதற்காகத்தான் ஆண்டவரை பற்றீர் என்று சொல்கிறார். இதோ நீ துன்பப்பட வேண்டும் என்றால் தேவனை விட்டு விடுவார். நமக்கு வருகின்ற எல்லா நிகழ்வுகளும் இருள் தானாக கவிக்கொள்ளும். ஒரு ஒளியை ஏற்றிவிட்டால் அதனுடைய இருள் ஓடிவிடும். நம்மளுடைய துன்பங்கள் வருகிறது என்றால் நாம் தேவாதி தேவனை நம் இருதயத்திற்குள்ளே நம் நம்பிக்கைக்குள்ளே வைத்து விட்டால் இருள் அதனுடைய துன்பங்கள் நம்மை விட்டு கடந்து போகும். இல்லை நான் இருளியே இருக்கிற உனக்கென்ன அப்படின்னா யாரும் எதுவும் செய்துவிட முடியாது. உன்னுடைய இஷ்டம் எல்லாவற்றையும் படைத்த தேவன் தான் எதை எடுத்துக்கொள்ள வேண்டுமோ அதை தன்வசமாகவே தமக்கு ஒப்படைத்தார். நீ என்ன நினைக்க எடுக்க வேண்டும்ங்கிறியோ எந்த இடத்திற்கு போக வேண்டும்ங்கிறியோ அதை நீயே முடிவு செய்து விடுகிறார். தேவன் உன்னுடைய சுதந்திரத்துக்கு ஒப்பு கொடுத்து விடுகிறார். அதுதான் தேவன். நான் உன்னை படைத்தேன், நான் உன்னை வளர்த்துகிறேன், உன்னை நான் பாதுகாத்துக்கிறேன், என்னுடைய கட்டளைக்குள்ள தான் நீ நடக்க வேண்டும் என்று தேவன் சொல்ல வேண்டும். நீ எங்கே போனாலும் உன்னை ஆசீர்வதிக்கிறேன் என்று தான் ஆசீர்வதித்தை கொடுத்தார். நீ துன்பத்தை செய்தால் துன்பம் ஆசீர்வாதமாக இருக்கும், அது வளர்ந்து கொண்டே இருக்கும். நீ இன்பத்தை நீ நேசித்தால் அது இன்பம் உனக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். ஏனென்றால் தேவாதி தேவன் என்பவர் வளர்ச்சியின் ஒரு பகுதி, மெய்ப்பகுதி, உண்மை பகுதி, சத்தியத்தின் பகுதி. எவைகளை நீ நினைத்து கொண்டு வாழ்க்கை நடத்துகிறாயோ அவைகள் பெருகி கொண்டே இருக்கும். அதோ ஆண்டவருடைய நாமத்தை பார்க்கின்றோம். எசேக்கியேலின் தீர்க்கதரிசன புஸ்தகம் 24ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிக்கலாம். எசேக்கியேலின் தீர்க்கதரிசன புஸ்தகம் 24ஆம் அதிகாரம் 1 9ஆம் வருஷம் 10ஆம் மாதம் 10ஆம் தேதி 10ஆம் தேதியில கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி மனுபுத்திரனே நாளின் பெயரையும் இந்த நாளின் பெயரையும் இந்த தேதியையும் நீ எழுதி வை. மறுபடியும் அந்த நாளையும் சொல்லி பார்க்கலாம். மனுபுத்திரனே இந்த நாளின் பெயரையும் இல்ல ஃபர்ஸ்ட்ல எந்த நாள் 9ஆம் வருஷம் 10ஆம் தேதியிலே கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி அவர் மனுபுத்திரனே இந்த நாளையும் இந்த வருஷத்தையும் குறித்துக்கொள். அடுத்தது இந்த தேதியில் தானே பாபிலோன் ராஜா எருசலேமில் பாளையம் இறங்கினான். இப்போதும் நீ கலக வீட்டாருக்கு ஒரு உபமானத்தை காண்பித்து அவர்களை நோக்கி கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால் ஒரு கொப்பையை அடுப்பிலே வை. அதை அடுப்பிலே வைத்து எதை வைக்கணுமா? ஒரு கொப்பரையை அடுப்புல வைக்கணுமா? அடுத்தது அதை அடுப்பிலே வைத்து அதிலே தண்ணீரை விடு. தண்ணீரை ஊற்று. நல்ல கண்டங்களான மின்னந்தொடைகளையும் முன்னந்தொடைகளையும் சேர்த்து அந்த கொப்பரையில போடு. முதல்ல என்ன ஊற்றி சொல்லிக்கிறாரு? தண்ணி. நாம் என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்? ஆமா, எண்ணெய் முதல்ல ஊற்றுறோம் இல்லையா? இங்க என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? கொப்பரையை முதல்ல அடுப்பு வை, அடுத்தது தண்ணி ஊற்று, அடுத்தது இந்த கறிகளை எல்லா கறிகளையும் அலசி அதுக்குள்ள போடு. அடுத்தது எப்படி காய்ச்சணுமா? அந்த எலும்பு எல்லாம் போட்டு கறி பெண்ணந்தடையெல்லாம் போட்டு எலும்பு எல்லாம் போட்டு என்ன பண்ணணுமா? பொங்க பொங்க காய்ச்சணும். அந்த வரும். நம்ம எல்லாம் அப்படித்தான் பண்ணுவாங்க. இப்பத்தான் தான் தேவையில்லாத பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்து பொங்க பொங்க காய்ச்சி என்னவென்றால் நுரை ஒட்டி கொண்டிருக்கிறதும் ஐயோ கொண்டு போய் என்னவா? முன்னாடி வா, முன்னாடி வந்த போது இப்ப வாசி. அதில் இருக்கிறதை கண்டம் கண்டமாக எடுத்துக்கொண்டு போ. அதில் பேரில் சீட்டு போடல் ஆகாது. அவள் ரத்தம் அவள் நடுவில் இருக்கிறது. மண்ணிலே மறைந்து போகும்படி
மூடும்படி அதை தரையிலே ஊற்றாமல் கற்பாறையிலே ஊற்றி போட்டாள். நீதியை சரி கட்டுவதற்காக கோபம் மூடும்படி நான் அவள் ரத்தத்தை மறைக்காமல் கண்மலையின் மேல் வைத்தேன். ஆதலால் கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால், ரத்தம் சிந்திய நகரத்துக்கு ஐயோ! நான் பெரிதான கட்டைகளை குவித்து எரிய பண்ணுவேன். திரளான விறகுகளை கூட்டு தீயை மூட்டு, இறைச்சியை முருகவித்து சம்பாரங்களை இடு, எலும்புகளை எரித்து போடு, பின்பு கொப்பரை காய்ந்து அதன் களிம்பு வெந்து அதற்குள் இருக்கிற அதன் அழுக்கு உருகி அதன் நுரை நீங்கும்படி அதை வெறுமையாக தளலின் மேல் வை. அப்படியே அதனுடைய வேவிக்க என்ன வருதா, அந்த நுரையெல்லாம் வெளியே வந்து சருவத்தில் ஒட்டிட்டு இருக்கும் போது மறுபடியும் நீ அடுப்பு எரிக்கோ அந்த எல்லாம் அதனுடைய அழுக்கு முழுவதும் அந்த சருவத்தை எல்லாம் அழுக்காக்கும் என்று சொல்லுவார். அதில் சரியான அந்த வசனத்துக்கு வரணும். அந்த நுரை அந்த சருவத்தில் விட்டு அப்படியே அடுப்பு எரிய அந்த நுரை அந்த சருவத்தை பூரா தீக்கரையாக்கும், அசிங்கப்படுத்தும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் ஆண்டவருடைய பிள்ளைகள் என்று சொல்லிக்கொண்டு நம்மளுடைய வார்த்தைகள் நம்முடைய செயல்பாடுகள் ஆண்டவரையே அசிங்கப்படுத்தி கொண்டிருக்கும். நாம் செய்கின்ற ஒவ்வொரு வார்த்தைகளும் நீ என்னதான் முன்னந்தோடைகள் போட்டு விழிச்சாலும் என்னதான் எலும்பு கொண்டு போட்டாலும் அதனுடைய சோதனை வரும் காலங்களிலே, வேதனை வரும் காலங்களிலே ஆண்டவரை இம்சைப்படுத்த ஆரம்பித்து விடுவோம். அந்த சருவத்தையே நாசமாக்கக்கூடிய நிலைக்கு வந்து விடுவோம். எதற்காக பிடிக்கப்பட்டு இருக்கிறோமோ அந்த பிடிக்கப்பட்டவரையே நாம் அசுத்தப்படுத்தி அவரை ஒன்றுமில்லாமல் செய்து விடுவோம். அது நாற்றத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அது தீயான வாசத்தை கொடுக்க ஆரம்பிக்கும், தீஞ்சதை கொடுக்கும். நம்முடைய விசுவாசம் ஆண்டவருடைய சமூகத்திற்குள்ளே எப்படி நம்ம ஆண்டவரோடு ஒற்றி வாழ்ந்து கொண்டு இருக்கிறோமோ அது சோதனை வரும் காலத்திலே அது எல்லாமே மாறிப்போய்விடும். ஆண்டவரே யார் என்ற நிலைக்கு வந்து இதைத்தான் அந்த நம்மளுடைய அதில் பார்க்கிறோம். சருவத்திலே நுரை பொங்க அதை எரிக்கும் போது அந்த நுரை வெளியே வந்து சருவத்தை சுற்றிலும் சூழ்ந்திருக்கும் போது அது அசிங்கரமாக தோன்றும் என்று சொல்லி வேதம் சொல்லிருக்கு. ஆகவே ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருக்கிற நாம் ஆண்டவரோடு வாழுகின்ற நேரத்திலே இதோ நம்மளுடைய சந்தோஷம் நிறைவாக இருக்கும் பொழுது சோதனை வரும் காலங்களிலே இந்த சந்தோஷம் எல்லாம் மறந்து ஆண்டவரை அசிங்கப்படுத்த ஆரம்பித்து விடுவோம். மரியாளுடைய மார்த்தாளுடைய விசுவாசங்கள் அப்படிப்பட்டதல்ல. அவருடைய விசுவாசங்கள் மரித்ததை உயிர்த்தெழுக்கூடியதாக இருந்ததை நாம் இங்கே பார்க்கிறோம். அடுத்ததாக இதோ 1 சாமுவேலின் புஸ்தகம் 2 கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இது நம்ம ஆண்டவருடைய பிள்ளைகள் அந்த விசுவாசம் குறைந்து போகக்கூடாது இருக்கும்படிக்கு தேவன் மேல் வைத்திருக்கிற அந்த விசுவாசம் நம்மளுடைய சமூகத்திற்குள்ளே உயிர்ப்பிக்கக்கூடியதாக இருக்கப்பட வேண்டும் என்று தீர்ந்து போகக்கூடியதாக இருக்கக்கூடாது என்று உங்களுக்கு நான் கொடுக்கிறேன். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். ஜெபத்திற்கு